ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போ அந்த மேனேஜர் பொண்ணு பயந்து போய், மிஸ்டர் ஷென் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, சஷா கிட்ட நான் நிஜமாவே ஓவராக தான் நடந்துக்கிட்டேன், ஃபர்ஸ்ட் இந்த சைபர் அட்டாக் மட்டும் ஸ்டாப் பண்ணுங்களேன்னு கேட்கும்போது கரெக்டாக அந்த இடத்த கிராஸ் பண்ண நம்ம ஹீரோயின் ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா. இதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா உடனே அதை கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்ல, இவனும் ஃபோன் மூலமாகவே ஸ்டார் லைட்டை நிறுத்த சொல்லிட்டு இவகிட்ட, சஷாக்கு நீ என்னெல்லாம் பண்ணன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பல, பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு தான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மறுபடியும் என்னோட பொறுமையை சோதிச்சேன்னா என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும், இந்த விஷயத்த வேற யார்கிட்டையும் சொல்லிடாத, அதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு கிளம்ப, இங்க ஹீரோயினோ தப்பிக்க வழி இல்லாதால நான் எதுவும் கேட்கல, தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. அப்படியே இந்த பக்கம் டேங்க காட்ட மிஸ்டர் கின் வந்திருக்கிறத பார்த்ததும் முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரூமை எல்லாம் நீட் பண்ணிட்டு போய் ஓப்பன் பண்ணி விடுறா. ஹீரோயின்காக ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களாமா, அதுக்கு இவளோட சைன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா, இல்ல ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள எப்படி வர்றது, தப்பா இருக்குங்கிறியா, எந்த உலகத்துல இருக்கீங்க வாங்க உள்ளன்னு கூப்பிட்ட மாத்தி மாத்தி சாக்ஸ போட்டிருக்காரு. ஓகே பரவாயில்ல விடுங்க, நானும் வீட்டுல இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்க, அவருக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. பட் இவ்வளோ அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல எல்லாம் சைன் பண்ணுமாங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டா ஃபிளர்ட் பண்ண அவரு முழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோவை காட்ட ஸ்டார் லைட் ஹீரோவோட தம்பியோட போட்டோவெல்லாம் பார்த்துட்டு, இன்னைக்கு சஷாவோட ஹார்ட் ரேட்லாம் அதிகமாகுதுன்னு சொல்லும்போது நீங்க பதட்டத்தோட அந்த இடத்துக்கு போனீங்க, ஏன் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லி பயந்துட்டீங்களான்னு கேட்க, சஷா என்னோட ஃப்ரெண்டு மாதிரி அதனாலதான் கவலைப்பட்டேங்கிறான். அப்புறையே சஷா லின்னோட இருக்கிறத பார்த்ததும் உங்க ஹார்ட் ரேட்லாம் கம்மியாக ஆரம்பிச்சதுன்னு கேட்கும்போது அவ சேஃபா இருக்கான்னு தெரிஞ்சதும் நார்மல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டு இந்த பக்கமா வந்தவன் நம்ம ஹீரோயின் லின்னோட இருந்ததை நினைச்சு பார்த்துட்டு, நாங்க 2 பேரும் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் கப்பல் தான், அப்புறம் எதுக்காக எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா பையன். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வேற இங்க வரத பார்த்ததும் தானாவே வாய்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்ல எனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு நிக்க, ஹீரோயின் வந்ததும் என்ன வெளியே நின்று இருக்கீங்கன்னு கேக்குறா. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க வேணான்னு காத்து வாங்க வந்தேன்னு சொல்ல, இவ்வளோ பெரிய வீடு அடைஞ்சிருக்க மாதிரி இருக்கா உங்களுக்கு, அப்ப போய் கடல்ல வாழுங்கன்னு சொல்ல, பெருசா இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்குமா, அப்படியே அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே வந்தவ உள்ள வந்ததும் உம்முன்னு ஆயிட்டேன்னு கேட்க, இல்லையே நான் எப்பவுமே அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வர, அப்போ அக்காக்காக தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு ஸ்டார்லைட் கேட்கும்போது இவன் முந்திக்கிட்டு, இல்ல ஹியூமன்ஸ்கெல்லாம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு, ஸோ உன்னோட அண்ணாக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் தேவைப்படுதுன்னு வெளியே நின்று இருந்தாருன்னு சொல்ல, நீங்க கூட நெருப்புல மாட்டிக்கிட்டு மயங்கினப்போ அண்ணா தானே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்தினாருன்னு சொல்ல வரும்போது உடனே அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி விட்டுட்டு, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தாத்தாவை மீட் பண்ண போலாம், மெசேஜ் பண்ண பாக்கலன்னு கேட்கும்போது பார்த்தேன், பட் நான் வந்தா சரியா இருக்காதுன்னு தோணுதுங்கிறா. நீ வரலனா தான் சரியா இருக்காது, அப்புறம் அந்த தீ விபத்து ஏற்பட்ட இடத்துக்கான காம்பன்சேஷனையும் பப்ளிக் ஒப்பீனியனையும் பிஆர் டீம் வச்சு நாங்களே சரி பண்ணிடுவோம், உன்னை யாராச்சும் ஸ்டாக் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதிகமா பேசாம சீக்கிரமா அந்த இடத்த விட்டு கிளம்ப பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம டேங்க காட்ட ஒரு வழியா அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி முடிக்கிறாங்க. வாங்க ஒன்னா சாப்பிட போலான்னு கூப்பிட்டா, இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மெச்சூர் மேன்னா ஒரு அழகான பொண்ணு கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, சரி ஓகேன்ட்டாரா. அப்ப இன்னைக்கு நம்ம வெளியே போவேனா வீட்லயே சமைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு கிட்ட போய் நின்று 3, 2, 1 கவுண்ட் பண்ணி முடிக்க கரெக்டா அவர் வந்து, டேங் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நானே குக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே இந்த பக்கம் ஸ்டார்லைட்டை காட்ட தானிகா அவன்கிட்ட, தீ விபத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ சிபிஆர் பண்ணா இல்லையா, அது அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு அவர் பயப்படுறாரு, சோ நீயே அதை சஷா கிட்ட சொல்லிடுன்னு சொன்னா, நீ ஏன் சஷா கிட்ட சொன்னா அண்ணா திட்டிடுவாருன்னு சொல்லி ஏன் மூலமா சொல்ல வைக்கிறியா, 2 பேரும் ஒரே ரூட்ல இருந்து தான் நான் வந்திருக்கோம், ஒருத்தர் அடி வாங்க வைக்க கூடாது, நீ புக்கு படிமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்க நம்ம ஹீரோயின் சமைச்சு வச்சுட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்க, நல்லா தான் இருக்குன்னு சொன்னவன், உங்க ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா துடிச்சப்போ உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தான் அண்ணா அங்க வேகமா ஓடி வந்தாரு, அப்புறம் உங்க சுப்பீரியர் உங்களை வேலையை விட்டு தூக்குனப்போ அவர் ஏதாவது சரி பண்ணியும் கொடுத்தாருங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்ல, உனக்கு வேற ஏதாவது சொல்ல இருக்கான்னு கேக்குறா. ஐ திங்க் நீங்க அவரை கூப்பிட்டு 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல, நேரா ஹீரோ கிட்ட வரா. வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடும்போது எனக்கு பசி இல்லைன்னு சொல்ல கரெக்டா வயிறு சத்தம் போட்டு காட்டி கொடுத்துச்சு, நான் அதிகமா சமைச்சிட்டேன் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல, சோ கொஞ்சோண்டு சாப்பிடுங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட இவனும் வந்து உட்காரான். சாப்பிடுங்கன்னு சொல்ல கொஞ்சம் பையனுக்கு பயமா தான் இருக்கு. ஒரு டிஷ் எடுத்து டேஸ்ட் பண்ணா, நீ சோடாவை அதிகமா யூஸ் பண்ணியோன்னு கேட்க இவளால சாப்பிடவே முடியல, போது வேணான்னு எடுக்கும்போது ஓகே நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிடுறான். இந்த பக்கம் கின் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப சென்ட் ஆஃப் பண்றதுக்காக டேங் வரா. வேலையில மட்டும் புளியே இல்ல குக்கிங்லயுமே புளியே இருக்கீங்களேன்னு கேட்கும்போது, என் எக்ஸ் ஒய்ஃபோட இருக்கும்போது எப்பவுமே நான் தான் குக் பண்ணுவேன்னு சொல்றாரு. சாரி சேட் ஸ்டோரியை கேட்ட புலங்கும் போது ஓகே பரவாயில்லன்னு சொல்றாரா. உங்ககிட்ட மிஸ்டர் ஷென்னை பத்தி ஒன்று கேட்கணும், ஒரு பிளாக்ல படிச்சேன், அவர் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவரோட தம்பியை இழந்துட்டாராமாவே, இதனாலேயே அவரோட பேரண்ட்ஸ் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டதால சின்ன வயசுல இருந்தே அவரோட தாத்தா கூட தான் அவர் வளர்ந்தாருன்னு கேள்விப்பட்டங்கும் போது, இதெல்லாம் எங்கிருந்து படிச்சீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டு ரொம்ப தேங்க்யூன்ட்டு போகும்போது,
நான் உங்களை வழி அனுப்ப வந்த காரணமே இன்னைக்கு மழை வரும்னு கேள்விப்பட்டேன். நீங்க கொடை கொண்டு வரல இல்லையா, ஸோ அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன்னு கொடுக்கும்போது அவரும் அது வாங்கிக்கிட்டே கிளம்புறாரு. இப்போ இவ கொடை கொடுத்த மாதிரி அவரோட எக்ஸ் ஒய்ஃபும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொடையை பார்க்கும்போது அந்த ஞாபகம் எல்லாம் வர கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இருந்தாலும் அந்த போஸ்டர் டெலீட் பண்ண சொல்லி மேகி கிட்ட சொல்லிட்டாரு. இந்த பக்கம் ஸ்டார்லைட்டை காட்ட, அக்கா இந்த டிஷ்ல அதிகமா சோடா பவுடர் போட்டாங்களே, அது சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் நீங்க ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிருக்கீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க தான் இது மாதிரி சூப்பரா இருக்குன்னு ஆக்ட் பண்ணிக்கிட்டே ஃபுல்லா சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, நீ ஃப்ரீயா இருக்கனா இதையெல்லாம் கழுவிவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்க ஹீரோயினும் கப்பிள் கான்ட்ராக்டா படிச்சு பார்த்துக்கிட்டே, ஹீரோ யாராவது இவ்வளோ ஸ்டாக் பண்ணா அந்த இடத்துல அதிகமா பேசாம உடனே கிளம்பிட்டு நல்லா சொன்னால, அதெல்லாம் நினைச்சு பாக்குறா. அப்புறம் அவ சுமாரா செஞ்ச டிஷ்ஷை ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சாப்பிடவே வந்திருக்கேன், இது ஒன்றும் அவ்வளோ மோசமா இல்லை நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டு இருந்திருப்பான். இதை நினைச்சு பார்த்துட்டு அந்த கான்ட்ராக்டே கிழிச்சு போட்டு வந்துட்டா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் ஹீரோவை பத்தின எல்லா டீடைல்ஸ்லயும் பிளாக்ல போட்டிருக்கு. உங்களோட போஸ்ட் டெலீட் பண்ணப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வரவும் தான் நமக்கே தெரியுது. இவளோட பேரு சென்ஷி, ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறா. இந்த பக்கம் அந்த மாஸ்க் போட்ட வில்லனை காட்ட, அந்த மேனேஜர் பொண்ணு இன்னுமே இவனுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஹீரோயினோட கம்ப்யூட்டர்ல இருந்து சில விஷயங்களையும் ஆட்டை போட்டு வந்து கொடுத்துட்டா. நீங்க எதுக்காக அவங்க மேல இவ்ளோ இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு கேட்கும்போது டென்ஷன் ஆயிட்டான். நான் கொடுத்த வேலையை மட்டும் நீ பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இனிமேல் தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியே ஆரம்பிக்க போதுங்கிற மாதிரி சொல்றான். இங்க ஹீரோயினை கட்ட அந்த நெருப்புல மாட்டிக்கிட்டா இல்லையா, அது போல கனவு கண்டு ரொம்ப பயந்து போய் எழுந்துட்டு இருக்க. ஹீரோ உடனே ஓடி வரான். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். தானிக்கா டோர் ஓபன் பண்ணுன்னு சொன்னது ஓபன் பண்ணி விட்டுருச்சு. நீங்க என்ன பண்றீங்க, எப்படி உள்ள வந்தீங்கன்னு ஹீரோயின் கேட்க, நீ டோரை க்ளோஸ் பண்ணவே இல்லை, என்னாச்சு ஏன் கத்துனன்னு கேட்கிறான். நெருப்புல மாட்டிக்கிட்டது தான் திரும்ப கனவுல வந்துச்சு, நீங்க என்னோட தூங்குறீங்களான்னு கேட்க எதுவுமே பேசாம கிளம்பிட்டா. இவனை போய் ஜென்டில்மேனு நினைச்சு கேட்ட பாருங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்க. அவன் கீழே போட்டு படுக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கான். திரும்பவும் கனவு கண்டு பயந்து கத்துனா, கொஞ்சம் மெதுவா கத்து, அப்பதான் என்னமோ ஏதோன்னு பயந்து போய் நான் ஓடி வராம இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கீழே விரிச்சு படுத்துக்கிட்டான். அவன் நிம்மதியா தூங்குறத பார்த்துட்டு தான் இவனும் நிம்மதியா தூங்குறான். இப்ப அடுத்த நாள்ல இருந்து 2 பேருமே ஒர்க்ல செம்ம பிஸி ஆக்கிட்டாங்க. ஆனுவல் டார்கெட்டை முடிக்கணும்ல, ஸோ அதுக்காக ஒர்க்ல 2 பேரும் ஃபுல் கான்சென்ட்ரேட்டா இருக்காங்க. வேலை முடிஞ்சதும் நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ மெசேஜ் பண்ணிருக்கேன். எதுக்காக நீ ரிப்ளை பண்றா, பட் அவன் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கான். ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வேலை செய்யற கம்பெனி இவங்களோட டேட்டா கலெக்ஷனுக்கு பெரிய ஆஃபர் பண்றாங்கன்னு சொல்லும்போது, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ங்கிறதால இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ண சொல்றியா, பர்சனல் டேட்டாஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அப்படிலாம் ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேகியை திட்டி அனுப்பி விட்டுட்டான். உங்களோட இந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதே அவங்க தான் சொல்லி கின் வந்து சொல்லும்போது, அவ என்னோட எக்ஸ், அவ்வளவுதான், அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க தான் டீல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டான். இப்போ தாத்தா கால் பண்ணி, எப்போ உங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வர போற, சீக்கிரமா 2 மணி நேரத்துல கூட்டிட்டு வந்தே ஆகுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டாரு. கரெக்டா எங்க ஹீரோயினும் வேலையை முடிக்க, நான் ரூஃப் டாப்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் பண்றான். அங்க வந்து என்னாச்சுன்னு கேட்கும் போது, ஆஃப்டர்நூன் லீவ் போட்டு வா, தாத்தா உன்னை பார்க்கணும்னு கூப்பிடுறாருன்னு சொல்ல, என்ன பார்க்கணுமா எதுக்காகன்னு கேட்கிறா. ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற ஸ்டேஜ் தான் இது, ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்னு எல்லாரையும் மீட் பண்ணுவாங்கன்னு சொல்ல, இவங்க 2 பேருக்கும் ஆக்வர்ட் ஆயிடுச்சு. உடனே ஹீரோயின், ஸ்டார்லைட் லூஸ் மாதிரி பேசாதுன்னு இருக்கா, என்னோட தாத்தாவே தான் கால் பண்ணி கூப்பிட்டாரு, வேணா செக் பண்ணி பாருன்னு சொல்லி காட்ட, இல்ல வேணாம், இது மாதிரி எல்லாம் நான் முன்னாடி அட்டன் பண்ணதே கிடையாது, உங்களை ஏதாவது அவமானப்படுத்திடணும்னு பயமா இருக்குன்னு சொல்ல, அவன் பக்கத்துல வந்து அவளோட முடியை ஒதுக்கி விட்டுட்டு, அது மாதிரியெல்லாம் நீ எதுவும் பண்ணிட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கீழே வெயிட் பண்றேன் வான்ட்டு போறான். பிள்ளைக்கு ஒரே வெக்கமா போயிடுச்சு. இங்க கீழே நின்றுட்டு இருக்க ஸ்டார்லைட்டோ, அண்ணா சிஸ்டரோட உங்க ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சு போலயே, உண்மையான கப்பல் மாதிரி இருக்கீங்கன்னதும் அவனுக்கு புறையேற ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 வாரமா ரியல் கப்பல் மாதிரி நடக்கிறதால கூட அப்படி இருக்கலாம்னு சொல்ல, இன்டர்நெட்ல ஒரு ஹேபிட் வரதுக்கு 21 நாள் தான் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ நீங்களும் சிஸ்டரும் 3 மாசம் டேட் பண்ணா அது ரியல் டேட் ஆயிடும் இல்லையான்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்கிறான். அப்போ நான் இப்பவே சிஸ்டர்கிட்ட போய் இதை சொல்றேன், 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க, இப்பவே சொல்லிடலான்னு சொல்லிட்டு போக, ஹீரோ கையை பிடிச்சி, இல்ல வேணாம் நானே அவட்ட சொல்லிக்கிறேங்கிறான். அண்ணா நீங்க இப்படி பண்ணீங்கன்னா போய் சொல்றீங்கன்னு அர்த்தம், முன்னாடியே இதை பண்ணிருக்கீங்க, இதுக்கு பேரு தான் ஹெல்ப்லெஸ் ஆங்கர்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல, எல்லாம் என் நேரண்டாங்கிற மாதிரியே ஹீரோ நின்னுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் டேங்க காட்ட, ஸ்டான்டெக்கான நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கான். கின் பார்த்துட்டு விசாரிக்கும் போது அவளோட ரெசியூம் எடுத்து கொடுக்க, லிப்ஸ்டிக் வெளியே வந்து அங்க இருக்க சோஃபா அவளோட ரெசியூம்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஆயிடுச்சு. அவர் டக்குன்னு டிஷ்யூ எடுத்து அவளுக்கு கொடுப்பாருன்னு பார்த்தா சோஃபாவை தொடச்சிட்டு இருக்காரு. ஐயோ சாரிங்கிற மாதிரி தண்ணி ஊற்றி கொடுத்துட்டு, எங்களோடது ஒரு டெக் கம்பெனி, அதிக ஒர்க் லோட் இருக்கும், நீங்க எதிர்பார்க்குற சேலரியுமே கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்ல, நான் சேலரிக்காகலாம் வரலையே, என்னோட லைஃப்ல ஒரு சேஞ்சுக்காக தான் ஜாபை சூஸ் பண்ணேன், அண்ட் 2வது உங்களுக்கு அசிஸ்டன்ட் தேவைப்படலையாங்கிற மாதிரி கேட்குறா. இங்க ஸ்டார்லைட்டை காட்டேன், அண்ணா நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, நான் வேணா டேட்டிங் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன், யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல, இங்கேயே இந்த டாப்பிக்கை முடிக்கிறியா, நீயும் தாத்தாவை பார்க்க வரணுமான்னு கேட்க,
இல்ல எனக்கு தானிகாவோட அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்ல, அப்ப சரி நீ போய்க்கோ மிஸ்டர் கின் உன்னை கூட்டு வந்துருவாருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டான். அதே நேரம் இங்க கின்ன காட்ட அவ இப்படி சொன்ன பதிலுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ கால் பண்ணி அவனை பிக்கப் பண்ணிக்க சொல்லி கூப்பிடுறான். சோ இவன் கிளம்புறதா சொன்னதும் நம்ம இன்னைக்கு நைட் டின்னர் போலாமான்னு கூப்பிடுறான். டைமை பொறுத்து சொல்றேன்னு சொல்லிட இங்க நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. லீவை போட்டு வந்தவ இங்க காரை கொணத்தனையா நின்று இருக்கீங்கன்னு கேட்டா காரு காணாம போயிடுச்சு, பஸ்ல தான் போகணுங்கிறான். என்னது காணாம போயிடுச்சா, போலீஸை கூப்பிட வேண்டியதானங்க. அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஓ காமெடி வேற பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, ஸ்டார்லைட் எங்க அவன்கிட்ட நான் கேட்டுக்கிறேன்னு சொல்ல அவன் தான் கார் எடுத்துட்டு போயிருக்கான். நம்மள பிக்கப் பண்றதுக்காக கின் வருவாருன்னு சொல்லிட்டு என் தாத்தாவை பார்க்க போறதுக்கு இதே ட்ரெஸ்ஸோட தான் வருவியான்னு கேட்கிறான். இதுவே நல்லா தானே இருக்கு, சரி வேணானா மாத்திக்கலாங்கும் போது கின் வந்ததும் 2 பேரும் மால்ல வந்து இறங்கிக்கிட்டாங்க. ஹீரோயினுக்கு அமௌண்ட் வேற கம்மியா இருக்கு. ஸோ சின்ன கடைக்கு போகலாம், இதில் ஏகப்பட்ட பிராண்ட்ஸை போட்டு அதிக விலைக்கு விற்பாங்க, அந்த காசுக்கு நம்ம சாப்பாடு கூட வாங்கி சாப்பிட்லான்னு சொல்ல ஹீரோவும் ஒத்துக்கிட்டான். அப்போ சரி வாங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரேன். அவனுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் இவ கையை பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டு நிற்க சிக்னல் போட்டுதோ அவனே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். 2 மணி தானே ஆச்சு, சாப்பிட்டு அப்புறமா ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்ல 1 மணி நேரம் தரேன்ட்டான். இவ ஆசையாக ஓடி போய் அவனுக்கு வேணான்னு சொல்லிட்டதால அவளுக்கு மட்டும்தான் வாங்குறான். அவனே காசையும் பே பண்ணிட்டான். நீங்கள் தான் வேணான்னு சொன்னீங்களாச்சேன்னு சொல்லிட்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கேட்டு எடுத்துட்டேன். அப்போ பசிக்கல, எனக்கு இப்போ சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். இவ உடனே 2 வாங்கிட்டு வந்து இவனுக்கு கொடுத்தா அவன் வேணான்னு சொல்றான். பொடிவாதமா இவனுக்கு கொடுக்க பார்க்க ஒரு டிராப் ஆயில் அவன் மேல கொட்டிருக்கும். கரெக்டா கையை வச்சு பிடிச்சிட்டான். ஆனா பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். எனக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்றேன்ல, திரும்ப கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட அவ்வளவுதான் புள்ளிக்கு சோகம் ஆயிடுச்சு. 2த்தையும் ஒரே இதுல எடுத்து கொட்டிட்டு அவ பட்டுக்கு திரும்பியே பார்க்காம சாப்பிட்டுட்டு இருக்க. உண்மையில நான் கோவப்படல, தாத்தாவை பார்க்க போறேன்ல, அழுக்காயிடும் தான் அப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி என்ன சொன்னாலும் சரி என் மேல கொட்டியிருந்தா கூட நான் இன்னொரு சுட் வாங்கி போட்டுப்பேன், இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, கூட நான் வேணா டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, வேணாம் இவ சொல்றா. அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ எடுத்து சாப்பிட்டு அவ்வளோ ஒன்றும் மோசமா இல்லைன்னு சொல்ல நான் இதை சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம ட்ரெஸ் எடுக்க போலான்னு இவ சாப்பிட ஆரம்பிச்சா. இரு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஹீரோ எடுத்து லவக்குன்னு வாய்க்குள்ள போட ஆரம்பிச்சிட்டான். முடிச்சுட்டு என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்கலான்னு கேட்கும்போது கொஞ்சம் அந்த பக்கமா சாப்பாடு ஒட்டிட்டு இருக்கவும் அவன் அதை தொடச்சு விட்டுறானா. அப்படின்னு ஒருத்தர் பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சூவிங்கம் போடுங்கிற மாதிரி எடுத்து கொடுக்க ஓகே பாதி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவ பிச்சு கொடுத்துட்டு இருக்கா. இப்போ ட்ரெஸ் வாங்க வந்தா அந்த இடத்த பார்த்துட்டு இங்கிருந்து வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டு வந்தேன்னா அது எப்படி என்னோட சேர்ந்து மேட்சா இருக்கும், கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு 2 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி பண்றியா, உனக்கு எப்படி ட்ரெஸ் பண்றதுன்னு தெரியலனா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவளை திரும்பவும் மால்கே கூட்டிட்டு வந்துட்டான். அங்க எல்லா ட்ரெஸ்ஸும் விலை அதிகமா தானே இருக்கும், பார்க்க அழகா இருக்கு, பட் இவ எனக்கு செட் ஆகாதுங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க வேலை செய்யறவங்க வந்ததும் அவங்க கிட்ட சொல்லி விட்டுட அவளும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு காட்டுறான். இவன் எல்லாத்தையும் மாத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். பாவம் இவங்களுக்காக வெயிட் பண்ணக்கு எனக்கு இங்க தூக்கமே வந்துருச்சு. கரெக்டா நம்ம டேங் இன்னைக்கு நைட் ஃப்ரீயான்னு மெசேஜ் பண்ணிருக்கா. இல்லன்னு சொல்லும் போது அவ அக்கறையோட கொடையெல்லாம் கொடுத்தது ஞாபகம் வர இன்னைக்கு நைட் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஃப்ரெண்டை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கிறான். ஓகே நீ போய்க்கோ, எப்படியோ நாங்க தாத்தாவை பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுங்கிற மாதிரி சொல்லிட அவ்வளவுதான் சந்தோஷத்தோட ஓகே மீட் பண்ணலான்னு போட்டு விட்டுட்டான். இந்த பக்கம் ஹீரோக்கு என்ன அழகுன்னு பேசுறாங்களேன்னு வந்து பார்க்க நம்ம ஹீரோயினை தான் சொல்லியிருக்காங்க. அவ அந்த ட்ரெஸ்ல அவ்வளோ அழகா இருக்கா. ஹீரோவே மெய் மறந்து போயிட்டான். ஒன்னு மட்டும் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி அழகா ஒரு செயின் அவளுக்கு போட்டு விட்டு கிளம்புறாங்க. இவ காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா இருட்டா இருக்கு. உடனே லைட்டை போட்டு விட இவ ஒரு 4-5 செல்ஃபி எடுத்துட்டு ஒரு ஃபுல் போட்டோ எடுத்து கொடுங்களேன்னு அவன்கிட்ட கொடுத்தான். இவ போஸ்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காளே தவிர அவன் போட்டோவே எடுக்க மாட்டேங்கிறான். உன் போனை யூஸ் பண்ணி பழக்கம் இல்ல, நான் என்னோட யூஸ் பண்றேன்னு சொல்லி சும்மா எடுத்துக்கிட்டே இருக்கா. அவளும் போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கா. கொடுங்க பாக்குறேன்னு கேட்டா அனுப்பி விடுறான்ட்டான். உங்களுக்கு போட்டோ ஸ்கில் செமையா இருக்கே, எல்லா போட்டோவும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே தாத்தா வீட்டுல வந்து இறங்கினதும் மிஸ்டர் கின் கிட்ட நம்ம ஹீரோ டேட் நல்லபடியா போக வாழ்த்துக்கள்னு சொல்ல கலாய்க்காதீங்க பாஸ், நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான், நிஜமா ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி போனதும் அவரு சிட்டா பறந்துட்டாரு. இங்க ஹீரோ கையில இருக்க சூட் கேஸை பார்த்துட்டு நீங்க கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா, நாங்க எதுவுமே பண்ணலங்க, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், அப்போ நீ பண்ணலங்கிறான். என்ன பண்றது வேலையில பிஸியா இருந்தா அதனால தான் பண்ணலன்னதும் வேலையில பிஸியா இருந்தியா இல்ல சாப்பிட்றதுல பிஸியா இருந்தியான்னு கேட்கிறான். சரி இந்தா இதை உனக்காக தான் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன், எப்படியும் நீ மறந்துடுவேன்னு எனக்கு தெரியும்னு கொடுக்க அடிடே எனக்காகவா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது என் தாத்தா வீட்டுக்கு வரும்போதுல கிஃப்டோடவா வருவேன், வா போலாங்கிற மாதிரி 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போ உள்ள வந்து பார்க்க இங்க ஒரு பார்ட்டி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் பேனு பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் உன்னோட எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்றியான்னு கேட்கிறான். ஃபேமிலி விருந்துன்னு சொன்னீங்களே இத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்க ஜியோ குரூப்போட சபார்டினேட்டட் கம்பெனில இருந்து டைரக்டர்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்கன்னு சொல்ல அப்ப இங்க வந்தது எல்லாமே பெரிய ஆள் தான் போலேன்னு இருக்கா.
அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீயும் நடந்துக்கணும்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிக்கிட்டு அவன் பின்னாடியே வரா. ஒவ்வொருத்தர் குறுக்க வந்து பேசுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஏதோ இவளுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசி சமாளிச்சுட்டா. இப்ப அடுத்து மாஸ் என்ட்ரியில தாத்தா வராரு. எல்லாரும் அவரை தான் பாக்குறாங்க. ஒரு ஹாயை போட்டதும் ஹீரோ பக்கத்துல போய் நின்னுக்க இவ்வளோ இந்த பக்கம் வந்து நின்னுக்கிட்டா. ஃபேமிலி விருந்துல கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துடுறேன். இவளோட பேரு சஷா. இவ தான் ஷென்னோட ஃபியூச்சர் வைஃப் அண்ட் என்னோட கிரேட் டாட்டர் இல்லான்னு சொல்ல ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கு. ஹீரோக்குமே இதை பத்தி எதுவும் தெரியல. அவ பயத்தோட நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் அவளோட கையை பிடிச்சி பயப்படாத நான் இருக்குன்னு சொல்ல இவளும் எல்லாருக்கும் ஹலோன்னு சொல்லி அவளை இன்ட்ரோ பண்ணிக்கிறா. இந்த பக்கம் மிஸ்டர் கின்ன காட்ட பாருங்க எவ்வளவு வேத்து கொட்டுதுன்னு டிஷ்யூ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு மிஸ்டர் ஷென்னோட பிளாக்லாம் டெலீட் ஆயிடுச்சு, ஸோ எல்லாத்தையும் நீங்களே சரி பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்போ ஓகே, நான் கூட வேலைன்னு வந்ததும் மிஸ்டர் கின் என்னை இங்கேயே தனியா விட்டு போயிடுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தங்க போது இல்ல அப்படிலாம் போக மாட்டேன்ட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோன்னு காட்ட தாத்தா உடனே என்ன பிள்ளைய கையை பிடிச்சி கூட்டு வராம இப்படி பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்ல சரி போதுமா தாத்தான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். தாத்தாவுக்காக சைனீஸ் சேஸை தான் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் கொடுத்தாங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டான். வாவே 2 பேர் விளையாடலான்னு கூப்பிட்டா ஹீரோயின் இல்ல எனக்கு தெரியாது வேணாங்கிறா. அவரும் பேசிக் லெவல் தான், 2 பேருக்கும் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி 2 பேரும் விளையாட விட 2 டைமும் நம்ம ஹீரோயின் தான் வின் பண்ணிருக்கா. சரின்னு தாத்தாவுக்கு விட்டு கொடுத்துட்டாளா என்னன்னு தெரியல. 3ஆவது டைம் தாத்தா வின் பண்ண நானும் மேட்ச்க்கு வரேன். பட் பெட்டுக்கு என்ன கட்டலாங்கிற மாதிரி ஹீரோ கேட்டா உன்னோட போட்டி போட்டு நான் வின் பண்ணிட்டேன்னா நீயும் சஷாவும் இன்னைக்கு நைட் இங்க தான் தங்கணும்னு சொல்ல வேற வழி இல்ல வேணும்னே தான் பிளான் பண்ணி கோத்து விட்டார் போல. தாத்தாவும் பேரனும் விளையாட ஆரம்பிக்க இந்த பக்கம் டேங்க கட்டுறாங்க. அவளோட குடிச்சு பாவத்துக்கு இங்க கின்னு வாமிட்டா எடுத்துக்கிட்டு இருக்காரு. மிஸ்டாங் என்ன மிஸ்டர் கின் கூப்பிடுறது கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஜஸ்ட் என்னோட பேரை கூப்பிடுங்க, ஏதோ பெரிய டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல அப்போ நீங்க என்ன டேங்னு மட்டும் கூப்பிடுங்கிறா. அப்போ ஓகே இது ஒரு ஃப்ரெண்டு போல இருக்குங்கிற மாதிரி சொல்ல ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஃப்ரெண்டே கிடையாதான்னு கேட்க இருந்தாங்க, டிவோர்ஸ்க்கு அப்புறமா எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு டைம் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ண மிஸ்டர் ஷென் தான் காப்பாத்தினாருன்னு சொல்ல ஏன் என்னாச்சுன்னு கேட்கிறா. மிஸ்டர் ஷென் என்னோட பாஸ் மட்டும் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட. அவருக்குமே ஒரு சேட் ஸ்டோரி இருக்கு. சின்ன வயசுலயே தம்பி இறந்துட்டாரு, அப்பாவும் விட்டுட்டு ஓடிட்டான், அம்மாவும் பல வருஷமா டிப்ரெஷனால ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னு சொல்ல அவர் புக் பண்ண டிரைவர் வந்ததும் டேங் நீ தனியா போறது சேஃப் கிடையாது, ஸோ ஃபர்ஸ்ட் நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டு போறாரு. அப்படியே இந்த பக்கம் தாத்தாவையும் ஹீரோவையும் காட்ட 3-0ங்கிறதுல தாத்தா தான் வின் பண்றாரு. பெட்டை மறந்து போய் நம்ம ஹீரோயின் தாத்தாக்கு சப்போர்ட் பண்ணி பேச அவர் கூட பெட் கட்டினதை மறந்துட்டியானதும் அப்படியே ஆஃப் ஆயிட்டா. அண்ட் தாத்தாக்கும் கொஞ்சம் வேலை வந்துட இங்கதான் தங்கணும் மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அவங்களுக்கான ரூமை காட்ட ஒரே ரூம்ல எப்படி 2 பேர் தங்குறதுன்னு சொல்லி வேற ஹவுஸ் கேட்டா அந்த கீ இவர்கிட்ட இல்லையாமா. சரி லாபியில உள்ள சோஃபால தூங்கிக்கிறேன்னா அது கிளீனா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். பரவாயில்ல இங்கே தூங்கிக்கோங்கன்ட்டா. சோ அவர் கிளம்புனதும் நீ படுத்து தூங்க, எனக்கு வேலை இருக்குன்னு அவன் வேலையை பார்க்க உட்காந்துக்க இவ அங்க இருக்க ஒரு ஆல்பமை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் டேங்கு அவளோட வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் கின்னோட அட்ரஸை கேட்டா அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அவ்வளோ போத டிரைவருக்கும் நிறைய அட்ரஸ் இருக்கிறதால கிளம்பிட்டாரு. சோ வேற வழியே இல்லாம இவளோட வீட்டுக்கு தான் அவனை கூட்டிட்டு வரா. கின் எந்திரிங்க சீக்கிரமா பெட்டுக்கு போய் தூங்கணும்னு எழுப்புனா பெட்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினை காட்ட அந்த ஆல்பம்ல ஹீரோ ஒரு நாய் துரத்துற போட்டோ பார்த்ததும் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இதை பார்த்த ஹீரோ ஏன் பர்மிஷன் இல்லாம என்னோட திங்ஸை நீ எப்படி பார்க்கலான்னு கேட்க அவ ஒரு போட்டோவை மட்டும் எடுத்துக்கிட்டு சும்மா பார்த்தா என்ன தப்பு, உங்களை நாய் கூட துரத்திருக்கான்னு காட்ட கடைசி வாய்ப்பு தர ஒழுங்காத்தான்னு கேட்கும்போது நான் இது ஒன்னும் பார்த்து முடிக்கல தரமாட்டேங்கிறா. அப்ப நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ கிட்ட இருந்து வாங்க ட்ரை பண்ணும்போது ஸ்லிப் ஆகி அவன் மேல விழுந்துட்டா. பக்கத்துல இருக்காங்க, ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே மெல்லமா அவளை கிஸ் பண்ணதான் போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஸ்டார்லைட்டை காட்ட உன்னோட சிஸ்டம் அப்கிரேட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி தானிகா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனைங்கிறத சென்ஸ் பண்ணிட்டான். ஹார்ட் பீட்டிங் ரைஸ் ஆயிட்டு இருக்கல ஹீரோ பக்கத்துல வரதால உடனே கால் பண்ணி கேட்டு விட்டுட்டான். என்னாச்சு அக்காக்கு ஏதோ பிரச்சனையான்னு கேட்க இல்ல நாங்க தாத்தா வீட்டுல தான் இருக்கோம், இன்னைக்கு நைட் இங்க தான் ஸ்டே பண்ண போறோம்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் நான் வாஷ்ரூம்க்கு போறேங்கிற மாதிரி அவ ஓடிட இங்க ஹீரோ அவனை சமாளிக்கிறதுக்காக ஒரு எலி வந்துட்டதால பார்த்து அவ பயந்து போயிட்டான்ட்டான். உள்ள ஹீரோயினை காட்ட அவர் என்ன கிஸ் பண்ணவா ட்ரை பண்ணாருன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. இல்ல என்ன சஷா நீ பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்க, அப்படிலாம் ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் மனசையும் தெத்த ஹீரோக்குமே இங்க அதே ஃபீல் தான். என்னடா கொஞ்ச நேரத்துல பண்ண போயிட்டுன்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியல. அப்படியே கட் பண்ணா இவ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திரும்ப அதே ட்ரெஸ் தானே போடணும். சோ எடுத்துட்டு வரும்போது கால் ஸ்லிப் ஆனதுல ட்ரெஸ் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஸோ ஹீரோ கிட்ட சொல்லி வேற ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு வரேன். அது ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதால அவளுக்கு ரொம்ப ஷையா இருக்கு. ஒரே பெட்ல எப்படி தூங்குறதுன்னு கேட்க நீ தூங்க எனக்கு இன்னும் வேலையே முடியலன்ட்டான். ஸோ இவ ஆல்பம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் தூங்க போறேன்னு படுத்தா கரண்ட் போயிடுச்சு. இவ உடனே என்னாச்சுன்னு கத்த இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு கிளம்புனா சீக்கிரமா வந்துருங்கிறா. சின்ன வயசுல இருந்தே இருட்டுனா இவளுக்கு ரொம்ப பயமாமா. சரி நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு பக்கத்துல உட்காந்துக்க அப்படிங்கிறத சரி பண்ண போலையான்னு கேட்கும்போது நாளைக்கு காலையில ரிப்பேர்மேன் வந்து சரி பண்ணி விட்டுருவாரு.
நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், தேவையில்லாம பயப்படாத, இல்லைன்னா மறுபடியும் ஸ்டார்லைட் கால் பண்ணிடுவான்னு சொல்ல சீன் அப்படியே கட்டாகி காலையில கட்டுறாங்க. 2 பேரும் பக்கத்துல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவன் கை மேலதான் அவ படுத்துக்கிட்டு இருக்கா. முழிப்பு வந்து ஐயோ என்னாச்சுங்கிற மாதிரி எந்திரிக்க, ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு மெல்லமா எந்திரிக்கிறான் இவன். இல்ல ஒன்னும் ஆகலன்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது கீழே சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுட்டாங்க. ஸோ 2 பேரும் கிளம்பி வந்தாச்சு. தாத்தா பிரேக்ஃபாஸ்ட்க்கு இவ்வளோ சாப்பிடணுமான்னு கேட்டா, நேற்று நைட் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்கல்ல, ஸோ நிறைய சாப்பிடணும்னு சொல்ல, நீங்களும் நிறைய சாப்பிடணும் தாத்தான்னு சொல்லிட்டு அர்த்தம் புரியாம நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கா. கரண்ட் வந்துருச்சா, நேற்று நைட் எங்க ரூம்ல கரண்ட் போயிடுச்சு, பரவாயில்ல இவர் கூடவே இருந்தாரு அதனால தான் நான் பயப்படலன்னு சொல்ல, இவர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறாரு. அப்போ நிஜமா கரண்ட் போனதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லையான்னு ஹீரோ கேட்க, அது எப்படி எனக்கு தெரியும், நான் என்ன பண்ண போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுல அடிக்கடி இப்படி அவனை கூப்பிட்டு என் வீட்டுக்கு வந்துடணும், நான் தனியா இருக்கேன் இல்லையாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோயின் வாயில பால்லாம் ஆனதும் ஹீரோவே தொடச்சு விட, எப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தாத்தாவே ரியாக்ட் பண்றாரு. அப்படியே இந்த பக்கம் டேங்க காட்ட, இதை பார்த்தாலே நேற்று நைட் என்ன ஆயிருக்கும்னு தெரியுது. அவர் கண்ணை முடிச்ச டேங்க பார்த்ததும், மிஸ் டேங் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர வேகத்துல எந்திரிக்கிறாரு. நேற்று நைட் என்ன டேங்க்னு கூப்பிடுறதா சம்மதிச்சிட்டீங்களா, அப்புறம் என்ன எப்படி கூப்பிடுறீங்க, ஓவர் போதையானதால நான் தான் எங்க வீட்டுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சேன்னு சொல்ல, அப்புறம் தான் இவருக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு சட்டையெல்லாம் மாட்டிட்டு நேற்று நைட் நான் ஒன்றும் பண்ணல தானேன்னு கேட்கும்போது, இல்லை நீங்க பண்ணீங்கிறா, மேற்கொண்டு பேச வேணாம் அப்புறமா பேசிக்கலாம், இப்போ உங்களுக்கு வேலைக்கு லேட் ஆச்சு இல்லையான்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டுட்டு இருக்கா. நேற்று நைட் எதுவுமே நடக்கல, நடந்தது போல இவ தான் செட் பண்ணி வச்சிருக்கா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.